விஜயை வச்சு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற பேரில் வந்து நீங்கள் ஒரு குடும்ப கதையிலலாம் சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. விஜய் அஜித்ன்ற போய் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ரஜினின்னு வந்துருச்சு. எங்கள் தலைவரை போய் விஜயோட ஒப்பிடுவதா, ஏதோ அது ரஜினியை குறைச்சி மதிப்பிட்ட மாதிரி. அடுத்த தலைமுறையில் இருக்கிற ஒரு உச்ச நடிகருக்கு ஒரு டஃப் கொடுக்குற ஒரு நடிகர். ஒன்று தனுஷ் படம், இன்னொன்று தனுஷுடைய முன்னாள் மனைவி இயக்குகிற படம். ஒரு படத்தை எந்த தேதியில் தியேட்டருக்கு கொண்டு வரணுங்கிறத முடிவு பண்ணது வந்து ஹீரோ கிடையாது. சினிமா வந்து ஒரு வியாபாரம். இங்கே வந்து நம்ம அந்த சென்டிமெண்ட்டு, நம்ம படத்தை விட்டோம்னா காசை அள்ளிடலான்னு அவங்களும் நினைப்பாங்க. ரஜினிகாந்த் படத்தை வந்து ஃப்ளாப் ஆக்கிடணுன்னு தனுஷோ இல்லை தனுஷ் படத்தை காலி பண்ணணும். நீங்கள் தவறுன்னு நினைக்கிறத கமல் தவறுன்னு நினைப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. முதல் வாரம் நடந்த ஒரு சம்பவத்தையே மறுபடியும் ஒரு குறும்படமாக போட்டு, இந்த சம்பவத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. தளபதி 68 எந்த லெவலில் சார் இருக்கு? இடையில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சொன்னாங்க. ஆமாம், இப்போ தாய்லாந்து போய் அங்கே ஒரு சேசிங் காட்சிகள் எடுத்துகிட்டு இப்போ விஜய் கூட திரும்பிட்டார். இப்போ மீண்டும் ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் மீண்டும் ஹைதராபாத் போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அந்த டேட்டில் வந்து நிச்சயமாக அந்த படத்தை முடிப்பாங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா விபி அப்படிங்கும் போது சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் அது தளபதி 68 அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கே சார். இல்லை, அதுவும் கூட வதந்தி தான். பட் அதுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இன்றைக்கி விஜயை வச்சு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற பேரில் வந்து நீங்கள் ஒரு குடும்ப கதையிலலாம் சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆமாம், விஜயை வைத்து நீங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கு நிகராக எடுத்தால் தான் அந்த படமே கிளிக் ஆகும். இன்னொன்று வந்து உங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய ரிஸ்க்கு. என்னென்னா அதனுடைய உச்சத்தையே நம்ம வந்து ஹாலிவுட் படங்களில் பார்த்துடுறோம். அப்படி இருக்கும்போது அதில் 50%, அதில் ஒரு 25% நீங்கள் தமிழில் எடுத்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக எடுபடாது. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, தலைவர் 170, தலைவர் 171, இது ரெண்டுத்தை பற்றியும் பெரிய அப்டேட் எதுவுமே வரல. லால் சலாமுடைய ட்ரீசரே வந்துருச்சு. என்ன ரீசன்? இல்லை, லால் சலாம் வந்து ஏற்கனவே அவங்க கமிட் ஆனது. அதில் வந்து ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ தான். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விக்ராந்த், விஷ்ணு விஷால் தான் ஹீரோ. இன்னொன்று மகள் டைரக்ட் பண்ணுறதுனால அதுக்கு வந்து ஒரு ஹைப்பு கொடுக்கணுங்கிறதுனால ரஜினி வந்து அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். அதனால அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி 170, லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் 171. இப்போ வந்து 170 படப்பிடிப்பு ஜரூராக போயிட்டுருக்கு. சமீபத்தில் கூட மும்பை போய் அமிதாப் பச்சனோட ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ தீபாவளிக்கு அப்புறம் மறுபடியும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடரப்போகுது. லோகேஷ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்குறாங்க. அதுக்கு முன்னால் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கம்ப்ளீட் பண்ணுற பிளானில் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே அவர்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணாங்களோ அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு, அதில் டவுட் இல்லை. ஏன்னா ரஜினி சார் வந்து இதுக்கு முன்னாடி காலாவாக இருக்கட்டும், கபாலியாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய அக்கறை உள்ள ஒரு படமாக தான் வந்து எடுத்திருப்பாங்க. அதுவும் நிறைய அரசியல் பேசக்கூடிய வகையில் இருக்கும். ஜெய்பீம் எடுத்த ஞானவேல் அடுத்து இது அந்த வகையில் இருக்குமா சார்? அந்த வகையில் இருக்குமா படம்? இல்லை, அந்த டவுட்டு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த படத்துக்கு வேட்டையன் அப்படிங்கிறது தான் அவங்க வச்சிருக்கிற டைட்டில். அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. கிட்ட அதுதான் அந்த படத்தினுடைய டைட்டிலாக இருக்க பட்சம் அதில் ரஜினியுடைய கேரக்டருங்கிறது நிச்சயம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதே நேரம் ரஜினி வந்து முழுக்க வந்து ஜெய்பீம் மாதிரியான ஒரு படத்தில் நடிப்பதற்கு அவர் உடன்படுவாரா? ஏன்னா அவருடைய ஐடியாலஜிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஜெய்பீம் எடுத்த இயக்குனருடைய ஐடியாலஜி என்னவா இருக்குங்கிறத நம்மளால ஓரளவுக்கு யூகிக்க முடியும். ஸோ அதற்கு இவர் எந்த அளவுக்கு உடன்படுவார் அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாமல் இப்போ நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, இப்போ ரஜினியுடைய தலையீடு வந்து அந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். கதை மாற்றங்கள் விட இப்போ அவர் ஜெயிலருடைய வெற்றி இருக்குல்ல, அதுதான் முக்கியம். ஏன்னா ரஜினியுடைய கடந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலையும் இயக்குனருடைய வேலையில் தலையிடவே மாட்டார். அந்த டிஸ்கஷன் லெவலில் சில கருத்துக்கள்லாம் சொல்லுவார், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாரே தவிர படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்படி மாற்றுங்க அப்படி மாற்றுங்க அதை கொண்டாங்கலாம் அவர் சொல்லவே மாட்டார். அது அவருடைய இயல்பே கிடையாது. ஆனால் இப்போ ஜெயிலர்னு ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு பிறகு இப்போ அடுத்து வர்ற படமும் அந்த அளவுக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குது. ஸோ அதனால பல கருத்துக்களை சொல்கிறாராம். அதுதான் ஒரு சின்ன நெருடலாக இருக்குது. ரஜினி அவரை சுற்றி தான் நிறைய அந்த ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்போதுமே அந்த பட்டத்துக்கு ஒரு ப்ரெஷர் வந்துட்டு தான் இருக்குது, கலெக்ஷன் ப்ரெஷரும் வந்துட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே சமாளித்து நிற்கிறதுக்கு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை சார். இல்லை, அது உண்மைதான். ரஜினியினுடைய மிகப்பெரிய சாதனை என்பது 40 வருடங்களுக்கு மேலாகவும் நம்பர் 1ஆகவே இருக்கிறதெல்லாம் சாதாரண
விஷயம் இல்லை. அதுக்கு அடுத்த தலைமுறை வந்ததற்கு பிறகும் அவர்களோடு மல்லு கட்டுகிற ஆளாகவும் ரஜினி இருக்கார். இப்போ வந்து விஜய் அஜித்ன்ற போய் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ரஜினின்னு வந்துருச்சு. ஏற்கனவே கமலோட வந்து ஒரு 30-40 வருஷம் ஃபைட் கொடுத்துட்டு இப்போ வந்து விஜயோட வந்து நிற்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெருமையான விஷயம்தான். ஆனால் இதையே ரஜினி ரசிகர்கள்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா, எங்கள் தலைவரை போய் விஜயோட ஒப்பிடுவதா, ஏதோ அது ரஜினியை குறைச்சி மதிப்பிட்ட மாதிரி இவங்க நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் அதுக்கு நீங்கள் பெருமை தான் படணும். ஏன்னா அடுத்த தலைமுறையில் இருக்கிற ஒரு உச்ச நடிகருக்கு ஒரு டஃப் கொடுக்குற ஒரு நடிகராக இருக்கார்ல, அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். பட் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதுதான் விஷயம். ஆமாம் ஆமாம். லால் சலாம் கேப்டன் மில்லர் இது ரெண்டுமே கிளாஷ்ல வந்து நிற்க போகுது. இந்த கிளாஷுக்கும் பின்னாடி நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே சார், அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? என்ன நீங்கள் டைரெக்டாக கேட்கலாம். ஒன்று தனுஷ் படம், இன்னொன்று தனுஷுடைய முன்னாள் மனைவி இயக்குகிற படம் அப்படின்ட்டு. இப்படி சினிமா வந்து ஒரு வியாபாரம். இங்கே வந்து நம்ம அந்த சென்டிமெண்ட்டு, அந்த உறவு, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, ஒரு படத்தை எந்த தேதியில் தியேட்டருக்கு கொண்டு வரணுங்கிறத முடிவு பண்ணது வந்து ஹீரோ கிடையாது, தயாரிப்பாளர் தான். ஏன்னா அவர் தான் பணத்தை போட்டிருக்காரு. இப்போ கேப்டன் மில்லரே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தீபாவளி தான் அவங்க முதல்ல பிளான் பண்ண இடமே, நேரமே அதுதான். அப்போ என்னன்னா அந்த படம் வந்து அந்த சீக்கிரம் முடியாது, அந்த இயக்குனர் வர இஷ்டத்துக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறதுனால அந்த படம் முடியாதுங்கிறதுனால அப்படியே டிசம்பருக்கு தள்ளுனாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரில, இப்போ பொங்கலுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, பொங்கல் அப்படின்னாலே ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் உங்களுக்கு ஒரு தொடர் விடுமுறை கிடைக்கும். பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் உங்களுக்கு வரிசையாக விடுமுறை கிடைக்கும். அது வந்து ஒரு ரைட் டைம்ங்கிறதுனால அந்த டைமில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட லால் சலாமை தயாரிக்கிற தயாரிப்பாளருக்கும் இதே ஆசை தானே இருக்கும். ஆக பொங்கல் வந்து ஒரு தொடர் விடுமுறை வருது, நம்ம படத்தை விட்டோம்னா காசை அள்ளிடலான்னு அவங்களும் நினைப்பாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த பொங்கலுக்கு கிட்டத்தட்ட 4-5 படம் வரப்போகுது. ஸோ எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இது ஒரு ரைட் டைமு, இந்த டைமில் நம்ம படத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அப்படி தான் அதை எடுத்துக்கணும். இதுக்குள்ளார வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் படத்தை வந்து ஃப்ளாப் ஆக்கிடணும்னு தனுஷோ இல்லை தனுஷ் படத்தை காலி பண்ணணும்னு இவங்களும் நினைப்பாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. கமல் சார் வந்து பிக் பாஸ், அதாவது இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கமல் சார் யாருன்னா பிக் பாஸில் வருவார் அப்படிங்கிறது தான் முதல்ல தெரியும். அப்படிப்பட்ட பிக் பாஸை பார்த்துட்டு இருக்க குழந்தைங்க எல்லாருமே நிறைய ஒரு மாதிரி என்னடா இப்படிலாம் போயிட்டுருக்கே போக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோமோவில் கூட கமல் சார் வந்து இந்த வாரம் சரி ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்கன்னு பார்த்தா நிக்சனை பற்றி எதுவுமே பேசலை. ஏன்னா நிக்சன் வந்து உடலை வர்ணிச்சுலாம் வர பேசினாங்க, அதெல்லாம் பற்றி எதுவுமே பேசலை. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, அதான் இப்போ நமக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கும்போது தான் அந்த கண்ணோட்டத்தில் வந்து எல்லா விஷயத்தையுமே பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா, இப்போ நீங்கள் சிகரெட் குடிக்கிறத வந்து நான் தப்பாக பார்ப்பேன், இது வந்து தப்பான விஷயம். அதே மாதிரி எனக்கு வந்து சரக்கடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா, ஒரு சரக்கடிக்கிறவனை பார்க்கும்போது எனக்கு வந்து கோபம் வரும், ரைட்டா? அந்த மாதிரி தான் கமல் பிக் பாஸில் நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் இது சரி இது தவறு அப்படின்னு பகுத்து பார்க்குறாரு அப்படின்னா, அவருக்கு எது சரி என்று படுகிறதோ, அவருக்கு எது தவறு என்று படுகிறதோ அதைத்தான் அவர் வந்து பேசுவார். அதனால நீங்கள் தவறுன்னு நினைக்கிறத கமல் தவறுன்னு நினைப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படித்தான் பல விஷயங்கள் அவர் வந்து கடந்து போயிட்டு இருக்காரு, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் எடுத்துக்கிட்டா அப்படின்னா, கமலுக்கு வந்து இதை விட ஒரு பெரிய வேலை இருந்தது. என்னன்னா, கமல் வந்து ஒரு போட்டியாளரை ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றினாரு. அது வந்து அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்டுகளுடைய கருத்தின் அடிப்படையில் தான். ஆனால் வெளியில உள்ள பார்வையாளர்களால் எப்படி புரிஞ்சுக்கப்பட்டது அப்படின்னா, கமல் தன்னுடைய சுய விருப்பத்துல தான் இவரை வெளில அமிச்சாரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கமலை வந்து சமூக ஊடகங்களில் வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து கமலை பாதித்து, இந்த சம்பவத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்கிறதுல தான் அவருடைய முழு கவனமும் இருந்தது. அதை நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். வாரம் நடந்த ஒரு சம்பவத்தையே மறுபடியும் ஒரு குறும்படமாக போட்டு பார்வையாளர்களுக்கும் ஹவுஸ்மேட்டுகளுக்குமே அன்னைக்கு நடந்ததை அவர் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் கமலுக்கு ஏற்பட்டதற்கு காரணம் என்னென்னா, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அதனால் அந்த ப்ரெஷரில் மற்ற விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நாட்டாம தீர்ப்பை கரெக்டாக சொல்லணுங்கிற ஒரு குறிக்கோள்லேயே இருந்துட்டாரோ? ஓகே, ஏன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உமனுடைய இஷ்யூவை பற்றி பேசினதுனால தான் வந்து பிரதீபை உள்ள அனுப்புனாங்க. அந்த விஷயத்தை பற்றி நிறைய பேசினாங்க. சேம் இங்கேயும் அதே தான். ஏன் இந்த இடத்துல பேசும்போது இந்த இடத்துல பேசாமல் விட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து இங்கே ஒரு பார்வை இருக்குது சார். என்னன்னா, பிக் பாஸ் விட்ட, அதாவது கமல் சார் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், அரசியலுக்கு அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருக்கார். அப்படிங்கும்போது இந்த இடத்துல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம இவங்களை வெறுக்கிறோன்னு தெரியுது அவருக்கு, இருந்தாலுமே அவங்கள வெளியேற்ற முடியல. பூர்ணிமா ரவி தான் சொல்கிறேன், அவங்கள வெளியேற்ற முடியல. அப்படிங்கிறத வந்து இந்த அரசியலையும் பிக் பாஸையும் ஒப்பிட்டு பார்க்குற பார்வையை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அரசியலில் கமலஹாசன் வந்து தோல்வி அடைந்து விட்டார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிக் பாஸில் அவர் வெற்றி அடைந்தாலும் அரசியல் களத்தில் வந்து கமலுக்கெல்லாம் இனி எந்த காலத்திலும் வெற்றி கிடைக்காது. மிஞ்சி போனால் வரப்போகிற தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு அவர் மட்டும் வேண்டுமானால் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கும் அவருக்கு
மக்கள் போட்ட ஓட்டாக இருக்காது, கூட்டணி கட்சிகளுடைய தயவு ஆதரவு தான் காரணமாக இருக்கும். அதனால் இதையும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. அதே நேரம் கமல் வந்து பிக் பாஸ் மேடையை தன்னுடைய அரசியலுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது. எனக்கு இந்த வீடு எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு நாடு முக்கியம் அப்படின்லாம் கேமராவை க்ளோஸ்அப்பில் பார்ப்பாரு. அது எல்லாமே தன்னுடைய அரசியலுக்கு அதை பயன்படுத்துகிற உத்தி தான். அதே நேரம் என்னென்னா, அந்த பிக் பாஸில் நடக்கிற அந்த சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது சில பேர் சாஃப்டானவர்கள், சில பேர் சண்டைக்காரியாக இருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மோசமானவர்களாக இருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே வெளியேற்றுவதற்கு பிக் பாஸும் சரி கமலும் சரி அதுக்கு வந்து உடன்பட மாட்டாங்க. என்னன்னா அவங்க எல்லாமே கண்டென்ட் மேக்கர்ஸ். இந்த மாதிரியான சண்டை போடுறது, இந்த மாதிரி கத்தி பேசுறது, இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான விஷயங்களை பண்றது எல்லாமே அவங்க வந்து ஒரு கண்டென்ட்டா நினைக்கிறாங்க. அதனால இப்ப நாம நினைச்ச மாதிரி இவங்க இந்த தர தப்பு பண்ணிட்டாங்க, இவங்களை அனுப்பணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா பிக் பாஸ் அனுப்பாது. அதுக்கு தான் அவங்க வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க எதிர்பார்க்கறத நாங்க செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஓகே, ஒரு எத்திக்கே இல்லாமல் போயிட்டு இருக்கிறது, அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய உங்களோட நேரத்தை ஒதுக்குறதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.